உரிமை மாற்றம் செய்யக்கூடிய சொத்துக்கள் எவை எவை? உரிமை மாற்றக்கூடிய சொத்துக்கள் அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ, சரி, அதைத்தான் தானமாக தர முடியும். ஒரு பயனாளி இப்போ ஒருத்தர் எழுதி கொடுக்கிறாரு, இன்னொருத்தர் பெறக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த பெறக்கூடிய நபர் ஒருவருக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியுமா, அல்லது 2-3 நபர்களுக்கு ஒரே பத்திரத்துல? அப்போ மைனருடைய தானம், ஒரு மைனருக்கு ஒருத்தர் தானம் எழுதி வைக்கிறார். மைனருக்கு பாத்தியமான சொத்து, அந்த மைனருக்கு பாத்தியமான சொத்தை தாயோ தகப்பனோ இல்ல எந்த கார்டியனோ, நேச்சுரல் கார்டியனா இருக்கட்டும், அப்பாயிண்டட் கார்டியனா இருக்கட்டும், டெஸ்டமெண்டரி கார்டியனா இருக்கட்டும், நாமினேட்டட் கார்டியனா இருக்கட்டும், சரி, மைனர் சொத்தை தானம் கொடுக்க முடியாது. இந்த தானத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. தானம் எழுதப்பட்டு அமலுக்கு நடைமுறைக்கு வந்துட்டா சட்டப்படி லீகலி வேலிட். ஓகே. எக்காரணத்தை கொண்டும் பின்னிட்டு அது ரத்து பண்ண முடியாது. நாம கடந்த தொடர்ல தானம் சம்பந்தமான செய்திகளை பார்த்திருந்தோம். அதுல சில கேள்விகள் விடுபட்டிருந்தது. அந்த விடுபட்ட கேள்விகளை இப்பொழுது நமக்கு அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் திரு வீரா செல்வராஜ் அவர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரிடம் தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். நம்ம கடந்த தொடர்ல ஐயா தானம் பத்தி பார்த்தோம். அதுல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விடுபட்டு போச்சு, சில கேள்விகள். அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியை இப்போ இன்னைக்கு ஐயாட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. உரிமை மாற்றம் செய்யக்கூடிய சொத்துக்கள் எவை எவை? வணக்கம். சொத்து மாற்று சட்டம் 1882 சொத்து சம்பந்தமாக விளக்குகின்றது, உரிமை மாற்றம் சம்பந்தமாக விளக்குகின்றது. அதில் ஒரு அங்கமான கிஃப்ட், நாம தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி இன்றைக்கு நாம விவாதிக்கலாம். மாற்று உரிமை சட்டத்தின் கீழ் பிரிவு 6 கீழ் டிரான்ஸ்பரபிள், நான் டிரான்ஸ்பரபிள், சரி, தெளிவா சொல்றாங்க. சரிங்க. மாற்றக்கூடிய உரிமை மாற்றக்கூடிய சொத்துக்கள் அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ, சரி, அதைத்தான் தானமாக தர முடியும். நான் டிரான்ஸ்பரபிள், உதாரணத்துக்கு என்னுடைய பட்டம், சரிங்க, டிகிரி வாங்கி வச்சிருக்கேன், ஓகே, இல்ல என்னுடைய பெருமை, என்னுடைய புகழ், இதையெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. கண்டிப்பா. சரி. சோ எழுதி கொடுக்கின்ற பொருள் அறுதியிட்டு கண்ணுக்கு புலப்படுகின்ற வகையிலே தெளிவாக எழுதி கொடுக்க வேண்டும். விசிபிள் திங்ஸ். ஓகே. அது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்லுங்க ஐயா. ஒரு தானம் கொடுக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த பதிவு, பத்திரப்பதிவு அலுவலகத்துல நம்ம எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுங்க. தானம் என்று எடுத்துக்கொண்டால் பத்திரத்தில் எழுதி கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். ஓகே, சரிங்க. அப்படி பதிவு செய்யாவிட்டால் பதிவு செய்யாத தான பத்திரம் செல்லாது. ஓகே, சரிங்க. உதாரணத்துக்கு கிரயம், சரிங்க, அதையும் பத்திரத்தில் எழுதி பதிவு பண்றோம். ஓகே. தானம் பத்திரத்தில் எழுதி பதிவு பண்றோம். சரிங்க. இப்ப கிரயத்தை பொறுத்தவரையில் 100 ரூபாய்க்கு கீழே மதிப்புள்ள ஒரு சொத்தை ஒருத்தர் உரிமை மாற்றம் பண்றாருன்னா, சரிங்க, அது பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்றது. சரிங்க. ஆனா தானத்தை பொறுத்தவரையில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான மதிப்பாக இருந்தாலும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்தால்தான் அந்த கிஃப்ட் செல்லுபடியாகும். சரிங்க. அடுத்தது ஒரு சந்தேகங்க ஐயா. ஒரு பயனாளி இப்போ ஒருத்தர் எழுதி கொடுக்கிறாரு, இன்னொருத்தர் பெறக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த பெறக்கூடிய நபர் ஒருவருக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியுமா, அல்லது 2-3 நபர்களுக்கு ஒரே பத்திரத்துல?
புரியுது. எழுதி கொடுக்க முடியுங்களா? இப்போ ஒருவர் தன்னுடைய தனக்கு பாத்தியமான சொத்துக்களை இன்னொருவருக்கு எழுதி கொடுக்க ஆமாங்க. சாதாரண நடைமுறை. சில சமயத்துல 2 அல்லது 3 பேருக்கு தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ சொத்து விவரம் கொடுத்துட்டு நீங்க மூவரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது சரி அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இல்ல அந்த ஒரே பத்திரத்துல ஏ பி சி அப்படின்னு 3 பட்டியல் காமிச்சு ஷெட்யூலா நம்ம பிரிச்சிடுறோம். ஏ பி சி எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எழுதி வைக்கலாம். செல்லும். அதுல இன்னொன்னு விஷயம் பார்த்தேன், இந்த சொல்ல வேண்டியது, இப்போ சொத்தை 3ஆக பிரித்து, உதாரணத்துக்கு சொத்தை 3ஆக பிரித்து ஏ பி சி என 3 பட்டியலிட்டு சரி எக்ஸ் ஒய் இசட் என்ற 3 நபர்களுக்கு தானமாக கொடுக்கப்படுகிறது. சரி. அதுல ஏ பி சொத்தை எக்ஸ் ஒய்யும் சுவாதீனம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க. அக்செப்டட், ஆக்டட் அப்பான், ஓகே, அமலுக்கு நடைமுறை வந்துருச்சு. ஓகே. அந்த இசட் இருக்கார் பாரு, அவர் சுவாதீனம் எடுத்துக்கல, அக்செப்டே பண்ணல. அப்போ இந்த செட்டில்மெண்ட் முழுமையா செல்லாதா இல்ல பகுதியா செல்லுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த பட்டியல் சொத்து யார் யார் பயனாளிகளோ அவங்க சுவாதீனம் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த ஐட்டத்தை பொறுத்த வரையில் தான செட்டில்மெண்ட் செல்லும். ஓகே. சுவாதீனம் எடுக்காமல் அமலுக்கும் நடைமுறைக்கும் வராத பட்சத்தில் அந்த பட்டியலிட்ட சொத்து சம்பந்தப்பட்ட அந்த இசட் என்ற நபருக்கு செல்லாது. அந்த அத்தகைய சூழ்நிலையில ஒருவேளை அந்த தானம் யாரு கொடுத்தாரோ அவருக்கே ரிவைஸ் ஆயிருமா? அப்போ ஆமா, இப்ப நான் உங்களுக்கு மாத்தி கொடுக்குறேன், அது செல்லாதுன்னு ஆச்சுன்னா அப்போ அவருக்கு திருப்பி அவருக்கே வந்துடும், ரிவைஸ் ஆயிடும் சொத்து தான். சரிங்க. அப்போ மைனருடைய தானம், ஒரு மைனருக்கு ஒருத்தர் தானம் எழுதி வைக்கிறாரு, அது சம்பந்தமான சில விவரங்களை எழுதலாம். இப்போ ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய மகனுக்கோ இல்ல பேர பிள்ளைகளுக்கோ சொத்து எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. அந்த குழந்தையோ மைனர், அவர் அத சுவாதீனம் எடுக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அக்செப்டட், ஆக்டட் அப்பான் சொன்ன இல்லையா? ஆமா ஆமாங்க. அவர் எங்க அக்செப்ட் எடுத்துக்கும், மைனர் பிள்ளை. அப்போ அந்த மைனர் குழந்தையுடைய நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் இல்லைன்னா மதர், இருவருமே இல்லைன்னா தாத்தா பாட்டி இல்ல தாய் மாமா, இப்படி ஒரு கார்டியனை நியமனம் பண்ணி மைனர் சார்பாக எழுதி கொடுத்து மைனர்கள் மேஜர் ஆகும் வரையில் இந்த சொத்தை நீங்கள் பராதீனம் செய்யாமல் அனுபவம் மட்டும் செய்து மைனர் மேஜர் ஆனவுடன் சொத்தை இன்னாருக்கு என் பேரன் ஒப்படைச்சிட வேண்டியது அப்படின்னு எழுதி வைக்கலாம். அப்போ மைனர் சார்பா அந்த கார்டியன் சுவாதீனம் பண்ணிக்கிறார், செல்லும். அதே நேரத்துல மைனர் பத்தி கேட்டீங்க, மைனருக்கு பாத்தியமான சொத்து, அந்த மைனருக்கு பாத்தியமான சொத்தை தாயோ தகப்பனோ இல்ல எந்த கார்டியனோ, நேச்சுரல் கார்டியனா இருக்கட்டும், அப்பாயிண்டட் கார்டியனா இருக்கட்டும், டெஸ்டமெண்டரி கார்டியனா இருக்கட்டும், நாமினேட்டட் கார்டியனா இருக்கட்டும், மைனர் சொத்தை தானம் கொடுக்க முடியாது. ஓ, அவரோட சொத்தை கரையும் கொடுக்கலாம், கரையும் கொடுக்கலாம், அது அதுல கண்டிஷன். மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மைனரின் சவரட்சணைக்காக நலனுக்காக வேண்டி பராதீனம் பண்ற மாதிரி இருந்தா அது டிஃபரெண்ட் சாப்டர். ஓகே ஓகே, சரிங்க. தானம் கொடுக்கவே முடியாது, தானம் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் செல்லாது. சரிங்க. அடுத்தபடியா ஒரு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளைக்கு நாம ஒரு தானம் கொடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க, அறக்கட்டளை தானம் கொடுக்கிறோம். சரி, அறக்கட்டளையினுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது தானம் ஒருவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அறக்கட்டளைன்னா அதுக்கு பைலாஸ் இருக்கும். அறக்கட்டளை அந்த பைலாஸுடைய அனுமதி இருந்தால் அல்லது அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தீர்மானம் போட்டு ஒருவருக்கு அதில் அதிகாரம் அளித்து அந்த வகையில் அறக்கட்டளைக்கு பாத்தியமான சொத்தை வேறு ஒருவருக்கு உரிமை மாற்றம் செய்ய முடியும். ஆனா அதுல அறக்கட்டளைக்கு பாத்தியமான சொத்தை மற்றொரு அறக்கட்டளைக்கு தானமா கொடுக்கலாம்.
ஒரு அறக்கட்டளையில இருந்து இன்னொரு அறக்கட்டளைக்கு பர்மிட் பண்ணணும். அது அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக தீர்மானம் போடும். அப்பதான் செல்லும். திருமணத்திற்கு முன்பு அல்லது பின்பு தானம் கொடுக்கறாங்க. சரி, அது பத்தி சில விஷயங்களை சொல்லுங்க. திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணுக்கு தானம் எழுதி வைக்கிறார். சரிங்க. மாதிரி எனக்கு திருமணம் எனக்கும் உங்களுக்கும் திருமணம் செய்து கொண்டு கேட்டோம். உங்களுடைய பெற்றோர் உனக்கு ஒரு ஆதரவு செய்து வைக்கணும்னு சொல்லி கேட்டதால எனக்கு பாத்தியமான இந்த பத்திரத்தில் கண்ட சொத்தை உனக்கு எழுதி கொடுக்கறேன் தானமா. இருவரும் திருமணம் செய்துகிட்டு குடும்பம் செய்ய வேண்டியது. நீ எந்த வித பராதீனம் பண்ணக்கூடாது. உன்னுடைய ஆயுளுக்கு பிறகு உனக்கு எனக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. சரி. அதாவது அந்த பெண்ணை பொறுத்த லைஃப் எஸ்டேட், குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் எஸ்டேட். ஓகே. இங்க திருமணத்துக்கு முன்பு இதே மாதிரி திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி பேருக்கு இதே மாதிரி செட்டில்மெண்ட் எழுதுறார். ஆயுள் வரைய அனுபவிக்கணும், ஆயுளுக்கு பிறகு பிள்ளைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். இது ரெண்டும் வாசகங்கள் ஒன்றாதான் இருக்கும். இப்ப நீங்க வாசகங்களை பாத்தீங்கன்னா இந்த பெண் பராதீனத்துக்கு உரிமை இல்லை. சரிங்களா? பராதீனம் அதான் விக்கிறதுக்கோ மத்த செய்யறதுக்கான உரிமை இல்லை. அப்ப இந்த பெண்ணுடைய ஆயுளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு அந்த உரிமை கிடைச்சு போகுது. ஆமா, வந்துருது. இந்த ரெண்டு பத்திரத்திலையும் நம்ம நீதி அரசர்கள் இருவேறுபட்ட கருத்துக்களை இல்ல தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். திருமணத்திற்கு முன்பு எழுதி வைத்திருந்தா அதில் போட்ட கண்டிஷன் பராதீனம் செய்யக்கூடாது, அப்படி போட்ட கண்டிஷன் செல்லாது. அந்த அம்மா பராதீனம் பண்ணலாம், பண்ணது செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு. சரிங்க, வந்திருக்கு. ஆனா அப்புறம் ஒரு தீர்ப்பு, தி இன்டென்ஷன் ஆஃப் தி டோனர், தானம் கொடுப்பவரின் நோக்கம் என்ன, தன் மனைவி அனுபவிக்கணும், பராதீனம் பண்ணக்கூடாது, தன் மனைவி ஆயுளுக்கு பிறகு தனக்கும் மனைவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்துக்கணும். இன்டென்ஷன், நோக்கம், டோனாருடைய எண்ணம் அதுதான் நிலைக்கத்தக்கது அப்படின்னு அப்படி நீதியார் சொல்லியிருக்காரு. சரி, முதல்ல அந்த கண்டிஷன் செல்லாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் செல்லாது அப்படின்னு அதுக்கு என்ன விளக்கம் தரார் நீதி அரசு தராருன்னா, கரையத்துக்கு வருவோம். கேஷ் ஆர் கைண்ட், பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து ஒருவருக்கு பாத்தியமான சொத்தை நாம வாங்கினால் விற்கிறவர் கண்டிஷன் போட முடியுமோ? முடியாது, வாய்ப்பு இல்லை. அந்த அப்படியே கண்டிஷன் போட்டா செல்லுமோ? செல்லாது. அது கிரயம். இங்க அந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரையில் திருமணத்துக்கு முன்பு அப்படி கண்டிஷன் போட்டு தானம் எழுதுறாரு. அப்போ என்ன கருத்து சொல்றாங்கன்னா, அங்க பொருளுக்கு பதிலா தொகைக்கு பதிலா அந்த பெண் தன்னையே தானமாக நான்மானுக்கு கொடுக்கிறார். ஓகே. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கன்சிடரேஷன். அது பிரதி பிரயோசனம் பெற்றதாகத்தான் கருத வேண்டும். அதனால இட் அமௌண்ட்ஸ் டு சேல், அது கிரயத்திற்கு ஒப்பானது. அப்போ எழுதி கொடுப்பவர் எந்த ஒரு கண்டிஷனும் போட்டாலும் அது செல்லத்தக்க, அந்த கண்டிஷன் பத்திரம் செல்லும், கண்டிஷன் செல்லாது, அந்த கண்டிஷன் செல்லாது அப்படின்னு நீதி அரசர் கருத்து கொடுத்திருக்கார். சரி, மாறுபட்ட தீர்ப்பு. சரிங்க ஐயா, இந்த தானத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க. எப்படி ரத்து செய்ய முடியும்? தானம் எழுதப்பட்டு அமலுக்கு நடைமுறைக்கு வந்துட்டா அது சட்டப்படி லீகலி வேலிட். ஓகே. எக்காரணத்தை கொண்டும் பின்னிட்டு அது ரத்து பண்ண முடியாது. அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க, ஃப்ராட், கோயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், த்ரெட்டனிங், அப்படி மாதிரி பல காரணங்கள் சொன்னா நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இந்த தானம் கொடுத்தவர் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், என்னை ஏமாற்றி தானத்தை எழுதி வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு வழக்கு தொடுத்து நிரூபித்து நீதிமன்றத்தால்
அது டிக்ளேர் பண்ணணும் இன்வேலிட். ஓகே. வாய்ட் டிக்ளேர் பண்ணாதான். அல்லது இருவருமே எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் டோனார் டோனி இருவருமே சம்மதப்பட்டு பதிவுத்துறை அலுவலகம் சென்று இருவருமே சேர்ந்து அந்த தானத்தை ரத்து செய்து கொள்ளலாம். ஓ, அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு அப்படி செய்யலாம். அப்படி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யலாம். எழுதி கொடுத்தவரே அவரே இன்னைக்கு எழுதி கொடுக்கிறார், ஒரு 10 நாள் சென்று ரத்து பண்றார், யூனிலேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி யூனிலேட்டர்ல ரிவோக் பண்ண செல்லாது. இட் ஷால் பி பைலேட்டரலா பண்ணணும். இருவரும் சேர்ந்து தான் பண்ணணும். அதாவது நீதிமன்றத்தின் மூலமா செய்துக்கணும், ரத்து பண்ணிக்கணும். சரிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. பல்வேறு விவரங்களுக்கு தெளிவாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி.